வணக்கம் வாசகர்களே. இன்று நாம் கேட்க இருக்கும் கதை 65 ஆண்டுகளுக்கு முன்னால் சுந்தர ராமசாமி அவர்கள் எழுதிய கிடாரி என்னும் ஒரு சிறுகதை. மிகப்பெரிய காம்பவுண்டு அது. கற்சுவர், நடுவில் மிகப்பெரிய வீடு, மாடி வீடு. மாடி வீட்டு கொல்லையின் இடது மூலையில் உரக்கிடங்கும், அதை ஒட்டி கன்றுகளை மறிக்க கம்பளி கூண்டும் தொழுவமும். தொழுவத்திற்கு அடுத்தாற்போல் இருந்த அறையைத்தான் கிழவர் தனது வாசஸ்தலமாக்கிக் கொண்டார். சில மாதங்கள் முன்னால் வரை அங்கு விறகு குவிந்திருந்தது. அதை காலி செய்து கைவசப்படுத்திக் கொண்டார் கிழவர். இப்போது கொல்லைப்புறம்தான் அவரது ஆட்சிக்குட்பட்ட சாம்ராஜ்யம். வேலைக்காரன் சண்முகம், சமையல்காரி செல்லம்மா, வேலைக்காரி, ஒரு கறவை பசு, ஒரு கர்ப்பிணி பசு, ஒரு காளைக்கன்று ஆகியோர் குடைநிழல் பிரஜைகள். அதிலும் கால்நடைகள்தான் முக்கியமான பிரஜைகள். அவற்றின் மத்தியில்தான் கிழவருக்கு நல்ல செல்வாக்கு இருந்தது. அவருடைய அற்ப எண்ணங்கள் கூட அங்கு விதிகளாகி அமலாகிவிடும். அபிப்பிராய வேற்றுமைக்கு இடமே இல்லை. சில மாதங்கள் முன்னால் வரை மாடி வீட்டில் மாப்பிள்ளை சபேசையர், மகள் குஞ்சம்மாள், பேரன் பேத்திகள் ஆகியோருடன் கூடி வாழ்ந்திருந்தார் கிழவர். மனத்துக்கு ருசிக்கவில்லை. மாப்பிள்ளை மகா முன்கோபி என்பது கிழவர் அபிப்பிராயம். கிழவருக்கு இங்கிதமே தெரியாதென்பது சபேசையர் தீர்மானம். சபேசையர் வருமான வரி ஆபீசர் வேலையிலிருந்து ரிட்டையர் ஆகி பொழுதை வீட்டிலேயே செலவு செய்யும் நிலை ஏற்பட்டதும் அறமும் உறைந்தாற்போல இருவர் உறவும் கிரீச்சிட்டது. முகதரிசனம் வாய்த்த மறுவினாடியே பரஸ்பரம் வெட்டி கொண்டார்கள். மடக்கி தாக்கிக் கொண்டார்கள். படீரென்று விழாவில் மடக்கி குத்துவார் மாப்பிள்ளை, மண்டையில் ஓங்கி அறைவார் மாமனார். எல்லாம் வார்த்தைகளில்தான். பெண்ணை வைத்துத்தானே கிழவருக்கு அந்த வீட்டில் மதிப்பு. பெண் குஞ்சம்மாளோ மாடியில் அடைபட்டு கிடந்தாள். கீழே இறங்கி வரக்கூடாது. முன்கட்டில் செல்வாக்கு இழந்துவிடவே மெதுவாக கொல்லைப்புறம் நகர்ந்தார் கிழவர். விறகு அறையையும் தன்னுடைய அறையையும் காலி செய்தார். விறகும் ஓட்டை உடைசலும் நெல் குத்தும் கொட்டகைக்கு இடம் மாறின. வெற்றிலை பையும், வறுவல் டப்பாவும், எண்ணெய் குப்பியும், செம்பும், மரஜோடும், விசிறியும், நார்க்கட்டிலும் விறகு அறைக்கு வந்தன. சிறு வயதிலிருந்தே மாட்டு பைத்தியம் கிழவருக்கு. இடமாற்றம் அதற்கு மேலும் சுருதி கூட்டிற்று. அன்பையும் அரவணைப்பையும் இரத்த வாசத்தையும் தொழுவத்திலேயே கண்டு ஆனந்த களிப்பில் அழுந்தி போனார் கிழவர். தொழுவத்தில் சலசலப்பு கேட்டுக்கொண்டிருந்தது. இரவில் கண் விழிக்கும் போதெல்லாம் மாடுகளின் கால் அரவம், சிறுநீர் கழிக்கும் சொர், வைக்கோல் பிடுங்கும் சரசரப்பு, கன்றின் கழுத்து மணி நிங் 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 இத்தியாதி ஓசைகள் கேட்ட வண்ணம் இருக்கும். கிழவருக்கும் இந்த பின்னணி ஓசை பழக்கப்பட்டு விட்டது. ஆனால் அன்று விடிவெள்ளி பொழுதில் ஏதோ அசாதாரணமான சூழ்நிலை தொழுவத்தில் உருவாகி வருவதாக உணர்ந்தார் கிழவர். கண்மூடியபடியே கட்டிலில் உட்கார்ந்து எழுந்து நின்று இரவில் போர்வையாக மாறியிருந்த வேஷ்டியை இடுப்பில் சுற்றி கொண்டார். அறை கதவை திறந்தார். இருளில் இருள்தான் தெரிந்தது. பெரிய குடை ஒன்றை விரித்து வைத்தது போல் இருந்தது. அறை முன்னால் நின்ற ஒட்டு மா இலைகள் இடையே இருள் துண்டு துண்டாக தேங்கி கிடந்தது. வானத்தை பார்த்தார். விடிய 1 மணி நேரம் ஆகலாம். தொழுவத்தில் அரவம் கேட்டது. சுவரை தடவியபடியே சுவர் அலமாரியை திறந்தார். மேல் தட்டிலிருந்து வெற்றிலை பையையும் கீழ்த்தட்டிலிருந்து ஓவல்டின் டப்பாவையும் எடுத்தார். நார்க்கட்டிலில் உட்கார்ந்தபடி டப்பாவை திறந்து ஏத்தங்காய் வறுவலை ஒவ்வொன்றாக வாயில் போட்டு மென்றார். ஸ்டாக் சிறிதுதான் இருந்தது. டப்பா காலி. பையை அவிழ்த்து இரும்பு உரளையும் உலக்கையையும் எடுத்து நிலைப்படியில் வைத்துக் கொண்டார். சிறிது நேரத்திற்கெல்லாம் நங் நங் என்ற ஓசை
தாள லயம் தவறாமல் கேட்க ஆரம்பித்தது. விடிவெள்ளி நேரத்தில் இந்த ஓசை எழுவது பக்கத்து வீட்டுக்காரர்களுக்கும் சமையல் செல்லம்மாவுக்கும் சமூகத்துக்கும் மாடுகன்றுகளுக்கும் பழக்கப்பட்டு போன விஷயம். சமூகத்துக்கும் செல்லம்மாவுக்கும் அதுதான் அலாரம். இந்த ஓசை எழுந்ததும் படுத்திருக்கும் மாடுகளும் எழுந்து நின்று சோம்பல் முறிக்கும். சமூகம் எழுந்து வந்து சாணியை வழித்திரித்து விட்டு செம்பையும் எண்ணெய் கிண்ணத்தையும் எடுத்துக்கொண்டு வருவான். கட்டில் நிற்கும் கன்று பின்வாங்கி முன்பாய்ந்து கயிற்றை வெட்டி வெட்டி இழுக்கும். நங் 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 என்று சத்தம் கேட்கும். சமூகம் எங்கே? காணோம். சமூகம், சமூகம் என்று கூப்பிட்டார் கிழவர். பதில் இல்லை. நர்ஸை கொண்டு போய் வீட்டில் சேர்த்து விட்டு படுக்கிற போது மணி 2 அடித்திருக்கும். அசந்து தூங்குகிறான் பாவம். கொம்பை வைக்கோல் அழியில் முட்டி மோதும் ஓசை கேட்டது. இந்த விஷமம் 2க்கும் கிடையாதே, புதிய பாடமோ? கிழவர் வெற்றிலையை மென்று கொண்டே தொழுவத்துக்கு வந்தார். இருளின் திட்பம் ஒரு சொல்லுக்கு குறைந்து மெல்லிய கருப்பு திரை போர்த்தியது போல் இருந்தது. உத்திரக்கட்டையை துழாவி தீப்பெட்டியை எடுத்து அரிக்கன் லாந்தரை ஏற்றினார். கன்றுக்குட்டியின் கூண்டை ஒட்டி கறவை மாடு நின்று கொண்டிருந்தது. அரை சுவரை ஒட்டி சினை மாடு நின்று கொண்டிருந்தது. 2 மாட்டுக்கும் நடுவில் கூரையிலிருந்து லாந்தர் தொங்கியது. தரையில் கிழவர் நின்று கொண்டிருந்தார். லாந்தரின் லேசான அசைவில் மாடுகளும் கிழவரும் கருநிறம் பூண்டு சுவரில் குறுக்கும் மறுக்கும் ஓடிக்கொண்டிருந்தார்கள். கிழவர் லாந்தரை தொட்டு ஆட்டத்தை நிறுத்தினார். கறவை மாட்டுக்கு மடுவில் பால் குத்த ஆரம்பித்து விட்டதால் தொடர்ந்து அலறிற்று. கிழவர் குனிந்து பார்த்தார். காம்புகள் உன்னை பார் என்னை பார் என்று இருந்தன. கூண்டினுள் முன்னுடம்பு தனியும்படி காலை அகல விரித்து மூஞ்சியை கம்பழிக்குள் துருத்தி கொண்டிருந்தது கன்று. இந்த போசை கண்டாலே அசாத்திய கோபம் மூழும் கிழவருக்கு. வேறு எதற்கோ செல்லும் பாவனையில் அதன் பக்கம் நெருங்கி கரிய மூக்கில் நறுக்கென்று சுண்டி விட்டு விடுவார். 2 நிமிஷம் கழித்து பார்த்தால் மீண்டும் மூஞ்சியை துருத்தி கொண்டுதான் நிற்கும் அது. கறவை மாடு நின்ற நிலையில் அதன் மடுவுக்கும் கன்றின் மூஞ்சிக்கும் 4 விரல் தான் இடைவெளி இருக்கும். ஆனால் அதற்கு மேல் 1 அங்குலம் பின்வாங்க கழுத்து கயிறு கறவை மாட்டுக்கோ 1 அங்குலம் முன்னேற அழிக்கம்பு கன்றுக்கோ இடம் தராது. இந்த நிலையை மிகவும் ரசித்தார் கிழவர். கொம்பால் அழியை தட்டும் ஓசை மீண்டும் கேட்டது. சினைமாடுதான். கிழவர் இந்த பக்கம் வந்தார். கர்ப்பிணியை மேலும் கீழும் பார்த்தார். எல்லாம் விபரீதமாகப்பட்டது. அடிக்கொரு தரம் வைக்கோல் அழியை கொம்பால் தட்டுகிறது. நிலை மாற்றி நின்று நிலை கொள்ளாமல் தவிக்கிறது. பின்னங்காலை உதறிற்று. இரவு வைத்த வைக்கோல் அப்படியே இருக்கிறது. கண் இமைகளில் ஈரம் படிந்து கன்னத்தில் ஈரக்கோடும் விழுந்திருக்கிறது. வாளை தூக்கி பார்த்தார். மாசு தொங்கிவிட்டது. தீர்மானம் செய்துவிட்டார் கிழவர். மறுகணம் எக்களிப்போடு சமூகா சமூகா என்று கத்தினார். பதிலில்லை. குரலில் பதற்றம். மேற்கொண்டு என்ன செய்ய வேண்டும் என்பதும் தட்டுப்படவில்லை. நின்ற இடத்திலிருந்து தன் உணர்வில்லாமல் முன்னும் பின்னும் சென்றார். கயிற்றில் தொங்கிய லாந்தரை அவிழ்த்து எடுத்துக்கொண்டு ஒட்டுமாவை சுற்றி நெல்குத்துச்சாவடிக்கு நகர்ந்தார். சந்தோஷம் தாங்க முடியவில்லை. அவர் ஜோசியம் பலிக்கப் போகிறது. அமாவாசை தாண்டாது என்பது அவருடைய கணிப்பு. நோவு எடுத்து விட்டதே. மாத கடைசி வரை இழுக்கும் என்றான் சண்முகம். அவனுக்கு என்ன தெரியும், வஜ்ரமடையன். கிழவர் அடி வைக்க வைக்க வலதுபுறத்தில் கிணற்றடியும் கம்பி வலை போட்ட அடுக்களையும் ஸ்நான அறைக்கு பின்னால் நின்ற 5-6 தென்னம்பிள்ளைகளும் விளக்கொளியில் புலப்பட்டன. கொட்டகையின் ஒரு பக்கம்தான் சுவர். 4 தூண்கள் மேல் எழுப்பிய கூரைதான் அது. மூலையில் பிரம்மாண்டமான கல்யாண ஆட்டுக்கள் யானைக்குட்டி படுத்திருப்பது போல் இருந்தது. மறுபக்கம் கூரையில் முட்டும்படி விறகு அட்டி தட்டுமுட்டு சாமான்கள். பின்புறம் சுவரை ஒட்டி 4-5 அடுப்புகள். நெல்லை போட்டு குத்துவதற்கு கொட்டகையின் நடுவில் அடுப்புக்கு முன்புறம் சமசதுரமான கல்லை தரையோடு தரையாக பதித்திருந்தது.
கிழவர் விளக்கை தூக்கி பார்த்தார். கருங்கல்லில் தேங்காய்ப்பூ டவல் விரித்தபடி இருந்தது. டவலில் முதுகு அழுத்தத்தின் சுவடும் தெரிந்தது. அடுப்பின் மேல் சாய்வாக வைத்திருந்த பலகையில் தலை எண்ணெய் படிந்து உள்ளங்கை அகலத்துக்கு அழுக்கு அடையாய் அப்பியிருந்தது. சண்முகத்தை காணவில்லை. கிழவருக்கு ஏமாற்றமும் கோபமுமாக வந்தது. என்ன இது? மாட்டுக்கு வலி எடுத்து விட்டது. எங்கே தொலைந்து போனான் மட சாம்பிராணி? மனத்துள் திட்டி நொறுக்கினார். கோபத்தை நேரில் காட்ட முடியுமா? திரும்ப காட்டி விடுவான். ஆனால் சபேசையர் வருகிறார் என்றாலோ அறையோடு நீரை கழித்து விடுவான். நர்ஸை வீடு கொண்டு போய் சேர்க்கப் போனவன் அப்படியே தொலைந்து போயிருப்பானோ? சண்முகத்தை எழுப்பி தனது ஹேஷிய சூட்சமத்தையும் பிரதாபத்தையும் ஒரு பாட்டம் பாட எண்ணியவர் ஏமாந்து அடுக்களை பக்கம் சென்றார். அடுக்களையில்தான் செல்லம்மா படுப்பது வழக்கம். 20 வருடமாக அந்த குடும்பத்தோடு ஒட்டிப்போன ஜீவன். கிழவர் கண்விழிக்கும் தருவாயில் எழுந்திருந்து வெந்நீர் அடுப்பை பற்ற வைத்து அடுக்களை அடுப்பையும் மூட்டுவாள். இன்று என்ன எல்லாம் விபரீதமாக இருக்கிறது? செல்லம்மாவும் எழுந்திருக்கவில்லையே. கிழவர் அடுக்களை கம்பி வலை மேல் லாந்தரை தூக்கி பார்த்தார். வழக்கமாக படுத்திருக்கும் இடத்தில் செல்லம்மாவை காணவில்லை. அப்போதுதான் கிழவருக்கு நினைவில் தட்டிற்று. பிரசவ அறையில் படுத்திருப்பாள். பாவம் செல்லம்மா. தன் வயிற்று பெண்ணுக்கு பார்ப்பது போல் பார்த்தாள். கோயிலில் வைத்து கும்பிட வேணும் செல்லம்மாவை. அவளுக்காகத்தான் கோமதி நேற்று தப்பி பிழைத்தாள். ஆமாம், அந்த மகராசிக்காக. அவள் கை ராசி அப்படி. டாக்டரை மேலும் கீழும் பார்க்க ஆரம்பித்து விட்டாரே. பகவானே, எனக்கு அபகீர்த்தி தேடித் தராதே, என்னை இந்த வீட்டை விட்டு துரத்தி விடாதே என்று செல்லம்மா புலம்பினாளே. அந்த புலம்பலுக்கு செவி மடுத்து அபகரித்த உயிரை திரும்ப தந்து விட்டது தெய்வம். ஒவ்வொரு தடவையும் இந்த பாடுதான் கோமதிக்கு. டாக்டர் தான் வர வேண்டும், ஆயுதம்தான் போட வேண்டும். ஒவ்வொரு தடவையும் போச்சு போச்சு என்று இருக்கும். 12 மணிக்குள்ளாக டாக்டர் 4 தடவை வரும்படியாகிவிட்டதே. ஒரு மணிக்கு குழந்தை இறங்கி வந்தது. இரத்த கசிவு ஜாஸ்தியாம். 2 கையையும் மாறி மாறி சல்லடையாக துளைத்து விட்டார்கள். இன்னும் 1 வாரத்துக்கு இமைக்குள் வைத்து பார்க்க வேண்டும் என்று சொல்லிவிட்டார் டாக்டர். யார் பார்க்க போகிறார்கள் இமைக்குள் வைத்து? பெற்ற தாயை மாடியில் உட்கார்த்தி வைத்திருக்கிறது 5 வருடமாக. 5 வருடம் என்ன, அதற்கு மேலும் இருக்கும். துரதிருஷ்டம் பிடித்தவள். பிரசவ வேளையில் கூட பெற்ற பெண் பக்கத்திலிருந்து வயிற்றை தடவ கொடுத்து வைக்கவில்லை. இப்பொழுது இவள் எழுந்திருக்க வேண்டுமே. எழுந்திருப்பது என்ன? எழுப்பிவிட்டுத்தானே கீழே உட்காருவாள் செல்லம்மா. பச்சை குழந்தை வீல் என்று கத்திற்று. கிழவர் சிரித்து கொண்டார். சண்முகம் கட்டிடத்தின் வலதோரமாக விறு விறு என்று வருவதை பார்த்துவிட்டு கட்டிடத்தின் இடதோரமாக நகர்ந்தார் கிழவர். அவனாக கண்டுபிடிக்கிறானா என்றுதான் பார்ப்போமே. கொய்யா மரத்துக்கும் பலாமரத்துக்கும் இடையே இருக்கும் தேன்கூட்டுக்கு முன்னால் வந்ததும் கிழவர் தலையை தூக்கி பார்த்தார். கட்டிடத்தின் அந்த இடத்தில் கீழே ஒரு பெட்ரூம், மாடியில் ஒரு பெட்ரூமும் இருந்தன. கீழறையில்தான் தலைக்கு நாள் நடுநிசையில் கோமதி 5வது பெண் குழந்தையை பெற்றெடுத்திருந்தாள். மாடி அறைதான் பல ஆண்டுகளாக குஞ்சம்மாளுடைய உலகம். குஞ்சம்மா கட்டிலை ஒட்டி ஒரு சாளரம். அப்பொழுது சாளர கதவு சாத்தி இருந்தது. கிழவர் கோமதி படுத்திருந்த அறை பக்கமாக வந்து ஜன்னலின் ஒரு பகுதியை திறந்தார். திறந்த இடத்தில் கோமதியின் முகம் தெரிந்தது. சன்னல் விளிம்பில் ஒரு மெழுகுவர்த்தியை ஏற்றி வைத்தது போல் முகத்தில் மட்டும் பிரகாசம் பரவிற்று. அறைக்குள் அப்பொழுதும் இருள் சன்னமாக தேங்கி கிடந்தது. கோமதி கைகளை கட்டியபடி தூங்கிக் கொண்டிருந்தாள். இமைகள் பெரிதாய் சாத்தியிருந்தன. 2 நிமிஷம் அவள் முகத்தையே பார்த்து கொண்டிருந்தார். தலைக்கு நாள் மாலையில் பின் வராண்டாவில் தலையை கோதிக்கொண்டிருந்த பெண்தானா இவள்? கிழவரால் நம்ப முடியவில்லை. என்ன மாற்றம்! ஒரே இரவில் குழந்தை மாதிரி ஆகிவிட்டதே முகம். முகத்தில்தான் என்ன பேதமை! கால்மாட்டில் கட்டிலை சற்று தூக்கி வைத்திருந்தது. மீண்டும் குழந்தையின் சினுங்கல் கேட்டது. கோமதே என்று ரகசியமாக கூப்பிட்டார் கிழவர். கோமதி அதிர்ச்சி அடைந்து கண் விழித்ததை பார்த்த பொழுது தான் கூப்பிட்டு எழுப்பியிருக்க வேண்டாம் என்று எண்ணினார் கிழவர்.
என்ன தாத்தா, என்ன என்று பதறினாள் கோமதி. ஒண்ணுமில்லையம்மா, சும்மாத்தான், பசுவுக்கு வலி எடுத்திருக்கிறது என்கிறார் கிழவர். குழந்தையின் சினுங்கள் அழுகையாயிற்று. மாமி, மாமி என்று கூப்பிட்டாள் கோமதி. செல்லம்மா, செல்லம்மா என்று கூப்பிட்டார் கிழவர். தான் சொன்னது கோமதியின் காதில் விழவில்லையோ என்று சந்தேகப்பட்ட மாதிரி மீண்டும் ஒரு தடவை, பசுவுக்கு நோவெடுத்திருக்கு, இன்னும் 1 மணி நேரத்துல கன்று போட்டுவிடும் என்றார். கோமதியின் முகம் சிலை மாதிரி இருந்தது. செல்லம்மா எழுந்திருக்கும் ஓசை கேட்டது. அறையுள் ஒளி பரவிற்று. கட்டில் பக்கம் வந்தால் செல்லம்மா. கை நிறைய வைத்துக் கொண்டிருந்த வெண்மையான துணிகளிடையே வெண்மையான 2 கால்களை கண்டார் கிழவர். உதட்டோரம் கன்னம் வரை விரிந்தது. மேல் வரிசையில் 2 பற்கள் இல்லாத அதே இடத்தில் கீழ் வரிசையிலும் 2 பற்கள் இல்லை கிழவருக்கு. அவர் சிரிக்கிற பொழுது மேலும் கீழுமாக இடைவெளியை பார்ப்பதில் ஏற்படும் அனுபூதியை அனுபவித்தவர்கள் அத்தகைய தருணத்திற்காக காத்திருந்து வாய்க்கிற பொழுதை வீணாக்க மாட்டார்கள். கோமதி கிழவருடைய வாயை பார்த்து கொண்டிருந்தாள். குழந்தையை பக்கத்தில் கிடத்தினாள் மாமி. மார்பிலும் கை இடுக்கிலுமாக புதைந்தது குழந்தை. அழுகையும் அவரோகணத்தில் தேய்ந்தது. தன்னுடைய பேச்சை ஓரளவேனும் செவி கொடுத்து கேட்கும் கோமதியும் அவள் அப்பாவை போலாகிவிட்டாளா என்ன? கிழவர் நம்பிக்கை இழக்காமல் மீண்டும் சொன்னார், பசுவுக்கு வலி எடுத்திருக்கு, இந்த தடவையாவது கிடாரி பிறக்கும்னு நினைக்கிறேன். பதில் பேசவில்லை கோமதி. கிழவருக்கு ஒரே ஏமாற்றம். 2 பக்கமும் திரும்பி திரும்பி பார்த்து கொண்டார். சிறிது நேரம் கழித்து, ஒரு மட்டும் செத்து பிழைத்தாய் என்றார். பிழைத்திருக்க வேண்டாம் என்றாள் கோமதி. உள்ளங்கால் வழி மின்சாரம் பாய்ந்து உடம்போடு தலை வரை ஓடியது கிழவருக்கு. ஏண்டி பெண்ணை எப்படி பேசுற என்றார் கிழவர். கோமதியின் கன்னத்தில் கண்ணீர் வடிந்தது. கிழவருக்கு விஷயம் மங்களாக புரிய ஆரம்பித்தது. அழாதே, ஈஸ்வர சங்கல்பம் என்று சொல்லிக்கொண்டே மெதுவாக ஜன்னலை சாத்தியவர் மீண்டும் திறந்து, பசு கண்ணு போட்டதும் வந்து சொல்றேன் என்று சொல்லிவிட்டு அவள் முகத்தையே பார்த்தார். அப்பொழுது நடுகாலில் அலாரம் அடிப்பதும் அதைத் தொடர்ந்து, யாரதங்க, என்ன சத்தம் என்று சபேசையர் அதட்டும் குரலும் கேட்டன. தாத்தாதா அப்பா என்றாள் கோமதி. அதற்கு மேல் அங்கு நிற்காமல் மடமடவென்று பின்வாங்கினார் கிழவர். தரை வெளுக்க ஆரம்பித்து விட்டது. கிழக்கிலிருந்து கிரணங்கள் தங்க ஊசிகள் போல காம்பவுண்டு சுவரை தாண்டி கொய்யா மரத்தில் விழுந்து கொண்டிருந்தன. கிழவர் தேன்கூட்டு பக்கம் வந்ததும் மீண்டும் தலையை தூக்கி பார்த்தார். அப்போதும் சாளரக் கதவு சாத்தி இருந்தது. குஞ்சமா, குஞ்சமா என்று கூப்பிட்டார் கிழவர். தாழ்பாலை அகற்றும் ஓசை. சாளரக் கதவு திறந்தது. குஞ்சம்மாள் தலையை வெளியே நீட்டினாள். குஞ்சம்மாள் பல வருடங்களாக மாடியில்தான் அடைந்து கிடந்தாள். டிபி என்று டாக்டர்கள் சொன்னார்கள். ஆனால் கிழவர் இருமல் என்றுதான் சொல்லுவார். வீட்டுக்கு வருகிறவர்களிடமெல்லாம் என் மனைவிக்கு டிபி, என் மனைவிக்கு டிபி என்று சபேசையர் சொல்லுவது கிழவருக்கு பிடிக்காது. என் பெண்ணுக்கு இருமல் என்றுதான் அவர் சொல்லுவார். சபேசையரும் அப்படி சொன்னால் போதும் என்பது கிழவருடைய அபிப்பிராயம். இதை வியாஜமாக வைத்தே மாமனாருக்கும் மாப்பிள்ளைக்கும் லடாய் மூளும். சபேசையரின் மருத்துவ ஞானம் குஞ்சம்மாளை மாடியில் ஒதுக்கி தள்ளிவிட்டது. வியாதிக்காரி போலவா இருப்பாள் குஞ்சம்மாள்? ஜம்பர் கை நுனியில் சதை பிதுங்கும். யாராவது பார்த்தால் மாராசி உடல் அசையாமல் தின்று கொழுத்திருக்கிறாள் என்பார்கள். சீவி முடிந்த தலை, நிறைய ஜரிகை போட்ட காஞ்சிபுரம் பட்டுச்சேலை, வைர மூக்குத்தியையும் தோட்டையும் அடிக்கடி கிழற்றி துடைத்து கொண்டிருப்பாள். உடம்பு காகித வெளுப்பு. சில சமயம் வறட்டு இரும்பல் கிளம்பிவிட்டதென்றால் சிரட்டையை பாறை மேல் தேய்ப்பது மாதிரி சொர சொரவென்று இருமி தள்ளிவிடும். குளிமுறை என்று மட்டும் கீழே வருவாள். வாரத்தில் 1 நாள் ஸ்நானம். குளித்துவிட்டு மாலை வரை கீழே உட்கார்ந்திருப்பாள். அப்பாவுடைய மாட்டுப் பைத்தியம் பெண்ணுக்கும் சிறிது உண்டு. மாட்டை அவிழ்த்து கொண்டு வந்து
துளசி மாடம் பக்கம் நிறுத்தி காட்டுவார்கள். மாலையில் மீண்டும் மாடிக்குள் புகுந்து விடுவாள் குஞ்சம்மா. விடியற்காலம் 6:30 மணிக்கு கிழக்கு வெயில் அடிக்கையில் ஏற்றிய லாந்தருடன் அப்பா நிற்பதை விழி பிதுங்க பார்த்தாள் குஞ்சம்மா. இது என்ன கோலம் அப்பா? குஞ்சம்மா, விசேஷம் தெரியுமோ? என்னப்பா, என்ன விஷயம்? பசுவுக்கு நோவெடுத்திருக்கு, இன்னும் 1 மணி நேரத்தில் கண்ணு போடும். அப்பா, கோமதிக்கு திரும்பவும் பெண் குழந்தை தானா பிறக்கணும்? நமக்கு ஏன் இந்த சோதனை? கிழவர் தேன்கூட்டை பார்த்து கொண்டிருந்தார். ஒவ்வொரு ஈயாக கூட்டின் முற்றத்திற்கு வந்து ஒரு கணம் தயங்கிவிட்டு சட்டென்று உயர பறந்தது. கிழவர் தேனியை பார்த்தபடியே தலையை தூக்காமல் மெல்லிய குரலில் சொன்னார், இந்த தடவையாவது கிடாரி போடும்னு நினைக்கிறேன். ஈஸ்வர சங்கல்பம் எப்படி இருக்கோ தெரியல. அதிர்ஷ்டம் கெட்ட பெண், வரிசையா 4 பெண்ணு பிறந்தாச்சே, போராதோ? இந்த தடவை இப்படி ஆகணும்னு நான் நினைக்கவே இல்லை. நேற்று ராமுச்சூடும் கண்ணை கொட்டலன்னா அது பிறந்த வேலை தலையெழுத்து கட்ட. யார் தான் என்ன செய்ய முடியும் என்றாள் குஞ்சம்மா. இதுவரையும் பிறந்த ஒரு கண்ணையாவது வீட்டோட வச்சுக்கலை. தவிட்டு விலைக்கு 10 போக சொல்லிட்டார் மாப்பிள்ளை. எனக்குத்தான் வைத்த எரிஞ்சது. எதிர நின்று ஒரு வார்த்தை சொல்ல முடியுமோ? துர்வாசர் சதா மூக்கில் நின்றுட்டு இருப்பார். காலக்கண்ணை வச்சுட்டு சாணம் வாரின்னு இருக்க போறேரோன்னு ஒரு வார்த்தை கேட்டுவிட்டா வாய் அடைச்சி போயிடுமே. என்ன செய்வே சொல்லு? வாஸ்தவம் தானே. நமக்கு என்ன வயலா கரையா வண்டியா? ஆனால் இந்த தடவை நான் சொல்கிறேன் குஞ்சம்மா, நீ வேணா பார்த்துக்கோ. எப்படியப்பா இப்படி சொன்னேன்? பொட்டு போட்டாப்லன்னு கேட்க போகிறேன். கிடாரி தான் பிறக்க போகிறது. ஆமாம், கிடாரி தான் பிறக்க போகிறது என்றார் கிழவர். நான் உன்னை சொல்கிறேன், நீர் வேற எதையோ சொல்கிறேரே என்றாள் குஞ்சம்மா. கிழவர் அதற்கு பதில் சொல்லவில்லை. தேன்கூட்டின் வாசலையும் மங்கி எரிந்து கொண்டிருந்த லாந்தரையும் மாறி மாறி பார்த்து கொண்டார். கிழவர் 2 எட்டு வைத்துவிட்டு திரும்பி பார்த்தபோது குஞ்சம்மா தலையை காணவில்லை. குஞ்சம்மா, குஞ்சம்மா என்று மீண்டும் கூப்பிட்டதும் மாடியில் தலை முளைத்தது. டப்பா காலி என்றார் கிழவர். ஓமப்பொடி புழிஞ்சிருக்கு, போட்டு தர சொல்றேன். கிழவர் தலையை சரித்து கொண்டு யாருக்கோ சொல்வது போல சொன்னார். குஞ்சம்மா, வருத்தப்படாத, எல்லாம் ஈஸ்வர சங்கல்பம். இதெல்லாம் நம்ம கையில் இல்லை. அவன் பிறக்கணும்னு நினைக்கிறது தான் பிறக்கும். இப்போ நான் கிடாரி பிறக்கணும்னு சொல்கிறேன். நான் சொல்கிறேங்கிறதுக்காக பிறந்துடாது, அவன் நினைக்கணும். ஆனால் அவன் இந்த தவா கிடாரி பிறக்க முடியாதான் நினைப்பாங்கிற நம்பிக்கை இருக்குது எனக்கு. எப்படின்னு கேட்ப, பதில் கிடையாது, நம்பிக்கை, அவ்வளோதான். கிழவர் பேசிக்கொண்டே போனார். குஞ்சம்மா தலையை இழுத்து கொண்டாள். தொழுவத்தில் மாடு அலறும் ஓசை கேட்டது. கிழவர் வேகமாக முன்னேறும் பாவனையுடன் தொழுவத்தை நோக்கி நகர்ந்தார். கிழவர் தொழுவத்துக்கு வருகிற பொழுது சமூகம் பால் கறந்து கொண்டிருந்தான். லாந்தரை அணைத்து கயிற்றில் கட்டிக்கொண்டே, ஏய் சமூகம், ராத்திரி பூரா இருமல் கேட்டதே, பனியில் சளி பிடிச்சுட்டுருக்காடா என்று கேட்டுவிட்டு அடக்க முடியாமல் சிரித்தார். சமூகம் கிழவர் வாயை பார்த்துவிட்டு தலையை குனிந்து கொண்டான். நர்சம்மாவை கொண்டவை வீட்டில் தள்ளி போட்டு அப்படியே சுசீந்திரத்தை பார்த்து நடைய கட்டினேன். நேற்று ரிஷப வாகனம் இல்லா, பெரிய வாசிப்பு என்றான் சமூகம். கிழவர் அவன் பக்கத்தில் வந்து கண்களில் விஷமம் பொங்க, ஏய் சமூகம், கீப்பு ஏதாவது வச்சிருக்கியா? கீப்பு என்றார். போங்க சாமி என்று சிரித்தான் சமூகம். கிழவர் திடீரென்று குரலை ஏற்றிக்கொண்டு, டேய் ஆணைமடையா, வஜ்ர சும்பா, இருளடிச்சு போச்சோடா அவன் கண்ணில் என்று கத்தினார். குரலில் மிடுக்கு, போலித்தனம். பால் சொம்பை பதனமாக மூளையில் வைத்துவிட்டு கண்கள் விரிய இமைக்காமல் கிழவரை பார்த்தான் சமூகம். அட சாம்பிராணி மடையா என்று கத்தினார் கிழவர். சமூகத்துக்கு ஒன்றுமே புரியவில்லை. தலையை சாய்த்து கொண்டு பிடரியை சொரிந்தபடி, எதையாவது மறந்து போனோமா என்று யோசித்தான். விரிசம்பழம் விரிசம்பழம் என்று சொல்லிக்கொண்டே சினைமாட்டு பக்கத்தில் சென்று நின்று கொண்டு, இங்கே வா என்று கூப்பிட்டார். சமூகம் வந்தான். குருட்டு கண்ணை திறந்து பாரு என்றார் கிழவர்.
சண்முகம் 2 நிமிஷம் மாட்டை கூர்ந்து பார்த்தான். விஷயம் பிடிபட்டது. வழி கண்டுடுச்சு போலிருக்கே என்றான். என்னது? வழி கண்டுடுச்சு? வழி கண்டெடுத்து இல்லையா? அடே அப்பா, எப்படியடா சண்முகம் கேள்விப்பட்ட? இந்த வித்தையை கொஞ்சம் சொல்லித்தாடா எனக்கு. குத்தலான குரலில் சொல்லிக்கொண்டே வந்து குரலை மாற்றி, டேய், வழி கண்டெடுத்துன்னு அந்த ரூம்ல இருந்த வேணிக்கு தெரிஞ்சுண்டு தானேடா நான் எழுந்து வந்தேன். கூப்பிட்டு சொல்லித்த என்கிட்ட. நீ எல்லாம் காலை பெத்து தின்னா கயிறை எடுன்னு சொல்ற ஜாதி. மாடில்லாத ஊர்ல பிறந்தவன். இன்னைக்கு கண்ணு போடணுமா? கண்டுபிடிச்சு சொல்லிவிட்டான் பிரகஸ்பதி. குரலையும் வலித்து முகத்தையும் வலித்தார் கிழவர். சமூகத்துக்கு முகம் தொங்கி போய்விட்டது. கிழவர் மேலும் வெற்றி வாகை சூடிக்கொண்டே போனார். நீ என்ன சொன்ன? இந்த மாதம் கடைசியில் தான் பார்க்கணும்ன. நான் என்ன சொன்னேன்? அமாவாசை தாண்டினா உன்னை தூக்கிட்டு இந்த வீட்டை சுற்றி 4 தரம் வரேன்னு சொன்னேன். சொன்னேனா? என்னாச்சு? என்னடா ஐயா பேச்சு மூச்சு இல்லை, வெத்தலை போட்டு இருக்காயோ? சமூகத்துக்கு அவமானம் தாங்க முடியவில்லை. சிரித்துக்கொண்டே அவசியமில்லாமல் அங்கும் இங்கும் சென்றார் கிழவர். சமூகத்தை வெற்றி கொண்ட பெருமிதம் முகத்தில் விளையாடிற்று. என்னது நின்னுருக்க? சோளக்கொள்ள பொம்மை மாதிரி சரசரன்னு ஜோலியை பாரு. சாணத்தை அள்ளி போடு. 2 சாக்கு துண்டு எடுத்துட்டு வா. கொஞ்சம் பொடி வைக்கோலை சுருட்டி வச்சுக்கோ. முன்ன கத்தி ஒன்று வச்சுட்டு இருந்தாயே, அதை சேர்த்த தீட்டிக்கிறையா? கண்ணு பிறந்து விழுந்ததுமே சித்திரவதை ஆரம்பிக்க வேண்டாம். இந்த தடவையாவது கிடாரி பிறக்கும் சாமி என்றான் சண்முகம். சந்தேகப்பட்டு அழுது வழியாதேன்னு எத்தனை தடவை தான் சொல்றது? நம்புடா, பிறக்கும். நான் சொல்றேன், இந்த தடவை கிடாரி தான் பிறக்க போறது. அப்படி பிறக்காட்டா இதோ பாரு, என்ன இப்படி சுடக்கு போட்டு கூப்பிடு. கிழவர் சுடக்கு போட்டுக்கொண்டே 4 வீடு கேட்கும்படி இறைந்தார். உற்சாகம் கரை புரண்டு விட்டது. சண்முகம் மடமடவென்று வேலையை கவனித்தான். கிழவர் தொழுவத்தில் உட்கார்ந்து விட்டார். கிணற்றடியிலிருந்து வாளியை எடுத்துக்கொண்டு வருகிற பொழுது சண்முகம் கிழவர் பக்கம் மிகவும் நெருங்கி வந்து, இருந்தாலும் இந்த தாவவும் கோமதி அம்மைக்கு பொட்ட புள்ள பிறக்கணுங்கிறது இல்லை. ஐயருக்கு ரொம்ப வருத்தம். அசந்து போயிட்டாரா அசந்து என்று சொல்லிக்கொண்டே வாளியை கீழே வைத்தான். அம்புட்டும் கண்ட, போடா போ என்றார் கிழவர். உடனே அப்படி சொல்லிவிட்டேல, நானும் 11 வருஷமாட்டு இதுக்குள்ளால் தானே லாந்திக்கிட்டு வரேன். ஐயர் நேச்சர் எனக்கும் கொஞ்சம் கொஞ்சம் தெரியும்னு வைங்க. ஆமாம், நான் பிறக்கிறதுக்கு முந்தைய நீ இங்கே தான் இருக்க. மாட்டுக்கு வழி எடுத்ததை பார்க்க தெரியல, அளக்கிறான். அசப்பில் மாட்டு பக்கம் திரும்பிய கிழவர், டேய், மாடு படுத்தாச்சு, சாக்கு துண்டு எடுத்துட்டு வா, ஓடு என்று கத்திக்கொண்டே மாட்டு பக்கம் விரைந்தார். அதே சமயம் கட்டிடத்தின் முன்பகுதியிலிருந்து சமூகம் சமூகம் என்று 2.5 கட்டையில் சபேசையர் குரல் கேட்டது. சண்முகம் வாசலை பார்த்து ஓடினான். குழந்தைகள் எழுந்திருக்கும் சமயம் அது. பாயை சுருட்டி பாய் தூக்கில் வைப்பதற்காக சமூகத்தை அந்த நேரத்தில் சபேசையர் கூப்பிடுவது வழக்கம்தான். குழந்தைகள் வரிசையாக நடுகாலில் படுத்திருப்பார்கள். கோமதியின் பெண் குழந்தைகளில் சச்சு, பங்கஜம், கனகம் 3 பேரும் அம்மாவுடன் வந்திருந்தார்கள். மூத்த பெண் அன்னபூரணி மட்டும் படிப்பு வீணாக வேண்டாம் என்ற எண்ணத்திலும் கூப்பிட்ட சத்தத்திற்கு என்ன என்று கேட்பதற்கும் அப்பாவுடன் தான் இருந்தாள். சபேசையரின் பிள்ளை வயிற்று பேரன் வெங்குவின் தாயார் பிரசவத்திற்கு தாய் வீடு சென்றிருந்தாலும் அவன் இங்கேதான் இருந்தான். செல்லம்மாவிடம் நல்ல ஒட்டுதல். அவனுடைய அப்பா சீட்டாட குற்றாலம் சீசனுக்கு சென்றிருந்தார். குழந்தைகளில் பங்கஜமும் வெங்குவும் ஒரு ஜோடி சேர்ந்தே திரிவார்கள். சச்சுவும் கனகமும் மற்றொரு ஜோடி. வெங்கு பிறந்த மேனிக்கு பங்கஜம் பின்னால் தெரிந்து கொண்டிருப்பான். அறையில் துணியோடு அவனை பார்க்க முடியாது. நிஜாரை போட்டால் மறுகணம் அதை அவிழ்த்து தோளில் போட்டுக்கொள்வான். அப்படி இருப்பதில் அவனுக்கு பேரானந்தம். அதோடு அவனுடைய இரட்டை மாடி பஸ்ஸை அரைஞாலில் கட்டிக்கொள்ளவும் நிஜார் போடுவது இடைஞ்சலாக இருந்தது. குழந்தைகள் 4வரும் தலைக்கு நாள் இரவு வேதனை குரலையும் அலறலையும் கேட்டபடியே தூங்கியவர்கள். 7 மணிக்கெல்லாம் இடுப்பு வலி எடுக்க ஆரம்பித்து விட்டது. அதற்கு முன்னாலேயே அம்பி பாப்பா பிறக்கப் போகிறது என்ற பேச்சு அடிக்கடி அடிபட்டு கொண்டிருந்தது. அறையிலிருந்து கிளம்பிய ஓலம்
அலை அலையாய் வீடு முழுவதும் பரவிற்று. குழந்தைகள் இருளடித்த முகத்தோடு வளைய வந்தன. அவசரமாக அங்கும் இங்கும் பாய்ந்து கொண்டிருந்த பெரியவர்களை வழியில் இடைமறித்து பேசவும் முடியவில்லை அவர்களால். பங்கஜமும் வெங்குவும் சாத்தியிருந்த அறைக்கதவு முன்னால் நின்று செல்லம்மாமி வருகிறாளா என்று காத்து கொண்டிருந்தனர். 2 தடவை நர்ஸு வெளியே வந்தபோது மலையாளத்தில் பேசி விரட்டிவிட்டாள். அவள் கண் முன்னால் விலகி கொண்டு உள்ளே மறைந்ததும் பழையபடி கதவண்டை வந்து நின்று கொண்டார்கள் குழந்தைகள். காலால் கதவை தள்ளி கொண்டு ஒரு பெரிய பேசின் பாத்திரத்தை கையில் ஏந்தியபடி பிரத்யக்ஷமானாள் மாமி. 2 குழந்தைகளும் பின்னால் சென்றார்கள். அம்பி பாப்பா பிறந்தாச்சா மாமி என்று கேட்டாள் பங்கஜம். இன்னும் பிறக்கலடி, நீங்க 2 பேரும் படுத்துட்டு தூங்குங்கோ, காலம்புற அம்பி பாப்பாவை காட்டுறேன் என்றாள் மாமி. உடனடியாக குழந்தையை பார்க்கலாம் என்றுதான் வெங்கு எண்ணியிருந்தான். மாமியின் பதில் ஏமாற்றமாக இருந்தது. அவன் கிழவி மாதிரி முகத்தை வைத்துக் கொண்டான். மாமி ஏமாற்றத்தை புரிந்து கொண்டு சொன்னாள், டேய், பங்கஜத்துக்கு அம்பி பாப்பா பிறக்கும், நாளைக்கு பாயசம் உண்டு. பால் பாயசமா என்று கேட்டான் வெங்கு. ஆமா, பால் பாயசம்தான், நிறைய சக்கரை போட்டு என்றாள் மாமி. பங்கஜம் படுக்கச் சென்றாள். வெங்குவும் பின்னால் சென்றான். படுத்ததும் தூங்கி போனார்கள் இருவரும். அம்பிப்பயலை பார்த்துவிட்டுத்தான் தூங்குவது என்று கங்கணம் கட்டி கொண்டது போல் கண்ணை கசக்கியபடியே வளைய வளைய வந்தார்கள் சச்சுவும் கனகமும். கோமதி அலறுகிற பொழுதெல்லாம் சச்சுவுக்கு தூக்கி தூக்கி போட்டது. எக்கச்சக்கமாய் சபேசையர் முன்னால் போய் விழுந்து விட்டால் படுக்கையில் பிடித்து தள்ளி விடுவாரே என்ற பயத்தில் அவருக்கு டிமிக்கி கொடுத்து கொண்டே இருவரும் சுற்றி சுற்றி வந்தார்கள். தூக்கமும் இமையை அழுத்தி தலையை கிறுக்கிய பொழுது சச்சு குழாயடிக்கு சென்று குளிர்ந்த நீரை முகத்தில் விட்டுக்கொண்டாள். அதை அப்படியே காப்பியடித்தாள் கனகம். பின்னால் காலரவம் கேட்டு திரும்பிய போது சபேசையர் நின்று கொண்டிருந்தார். இருவருக்கும் உடம்போடு விளவிளத்தது. இன்னுமா ஒழிச்சுருக்கேள் ஏண்டே என்று கேட்டார் சபேசையர். அம்பி பாபாவை பார்க்கணும் என்றாள் கனகம். சபேசையர் சிரித்து கொண்டார். அம்பி பயல காலையில பார்க்கலாமா, இப்போ 2 பேரும் படுத்துன்னு தூங்குங்கோ என்றார். 2 குழந்தைகளும் சேர்ந்து நடந்தன. சபேசையர் கைகள் 2 குழந்தைகளின் தோள்களில் தொட்டும் தொடாமலும் படுக்கை வரை வந்தன. படுக்கையில் படுத்த பின்பும் அறையிலிருந்து எழுந்த பேரொளி குழந்தைகள் மனத்தை தாக்கி பீதியை கிளறிவிட்டு தூங்கவிடாமல் வருத்திற்று. சச்சு பக்கத்தில் மிக நெருங்கி படுத்துக்கொண்டு அவள் கையை பற்றி கொண்டாள் கனகம். ஒரு தடவை கோமதியின் அவலக் குரல் மிக பயங்கரமாக எழுந்தே, சச்சு, அம்மா செத்து போவாளோ என்று கேட்டாள் கனகம். மாட்டா, அம்பி பயல் பிறக்க போறான் என்றாள் சச்சு. அம்பி பயல் பிறந்தப்புறம் அம்மா செத்து போனா அம்பி பயலுக்கு அம்மா இருக்க மாட்டாளே. அம்பி பயலுக்காக அம்மா செத்து போக மாட்டா என்றாள் சச்சு. இந்த பதில் கனகத்துக்கு மிகுந்த திருப்தியை தந்தது. சிறிது நேரத்தில் அவள் தூங்கி போனாள். அதற்கு பின்பும் சச்சுவால் தூங்க முடியவில்லை. இரவு 11 மணிக்கு மேல் ஐயோ அம்மா என்ற கூப்பாடு வலுத்தது. அடிக்கொரு தரம் என்னடா என்னாச்சு என்ற குரல் மாடியிலிருந்து கேட்டுக்கொண்டிருந்தது. மீண்டும் டாக்டருக்கு போன் பண்ணினார் சபேசையர். சமூகம் கடைத்தெருவுக்கும் வீட்டுக்குமாக ஓடிக்கொண்டிருந்தான். அறைக்குள் ஏக கலேபரமாய் இருந்தது. சபேசையர் சாத்தியிருந்த கதவு முன்னால் நின்று கொண்டு டாக்டர் டாக்டர் என்று கூப்பிட்டார். டாக்டர் வெளியே வரவில்லை. கதவு திறக்கப்படவில்லை. தாயின் வேதனை குரல் மனத்தை தாக்கிய பொழுது கண்ணீர் ஊத்தாள் சச்சு. தலையணையை வாயினுள் திணித்து கொண்டு முகத்தை புதைத்தபடி தேம்பினாள். பின்னால் அவளும் சோர்ந்து நித்திரையில் ஆழ்ந்து போனாள். தாயின் துன்பக் குரல் அலைகள்தான் காலையில் எழுந்ததுமே மனதில் எதிரொலித்துக் கொண்டிருந்தன குழந்தைகளுக்கு. 3 பேரும் எழுந்து பாயில் உட்கார்ந்து தாயின் கூக்குரல் கேட்கிறதா என்பதை முதலில் ஆராய்ந்து பார்த்து கொண்டார்கள். அப்போது பச்சிலம் குழந்தையின் சினுங்கல் கேட்டது. முகமெல்லாம் சிரிப்போடு ஒருவர் முகத்தை ஒருவர் பார்த்து கொண்டார்கள். கண்களில் ஒளி கூடி களை வழிந்தது முகத்தில். சச்சு சாத்தியிருந்த அறைக்கதவை நோக்கி ஓடினாள். பங்கஜமும் கனகமும் பின்னால் பாய்ந்தார்கள். வெங்கு எழுந்திருந்து தலைமாட்டில் அவிழ்த்து போட்டிருந்த இரட்டை மாடி பஸ்ஸை மீண்டும் அரைஞானில் கட்டிக்கொண்டு
பாயாசம் தயாராகிவிட்டதா என்று பார்க்க அடுக்கலைக்கு சென்றான். அறை கதவு லேசாக திறந்து வந்தது. சச்சு இடுக்கு வழியாக பார்த்தாள். குழந்தையின் கால்கள் தெரிந்தன. முக்காலியில் வைத்திருந்த தர்மாஸ் பிளாஸ்க் குழந்தையின் முகத்தை மறைத்தது. அம்பி பாப்பா, அம்பி பாப்பா என்று களிப்புடன் ஓசை எழாமல் கையை தட்டினாள் சச்சு. அவளுக்கு நிலை கொள்ளவில்லை. அவளை இடித்து தள்ளி கொண்டு பார்த்தாள் பங்கஜம். கனகம் பார்த்துவிட்டு, அம்பி பாப்பா காலு வெண்ண கட்டி ஆட்டமா இருக்கு, ஐயோடி எனக்கு தொட்டு பார்க்கணும் என்றாள். குழந்தைகள் ஆசை தீராமல் ஒருவரை ஒருவர் இடித்து தள்ளியபடி மாறி மாறி பார்த்து கொண்டிருந்தனர். யாரடி அங்க? குரல் இடி போல் முதுகில் பாயவே திடுக்கிட்டி திரும்பி பார்த்தார்கள். சபேஷ் ஐயர் நின்று கொண்டிருந்தார். கழுதைகளா, அங்க என்னது எட்டி எட்டி பார்க்கிறாள்? 3 பேருக்கும் வாய் கட்டிவிட்டது. என்னதுடே, என்னது? அம்பி பயல பார்க்கிறோம் என்றாள் பங்கஜம். அம்பி பயல பார்க்கிறாளாக்கும். ஒரு இழுப்பு, ஒரு வலிப்பு. குழந்தைகளுக்கு புரியவில்லை. 3ம் தலையாட்டின. அம்பி பாப்பா, மண்ணாங்கட்டி பாப்பா, தெருப்புழுதி பாப்பா, போங்கடி இங்கிருந்து. 3ம் பின்கட்டை நோக்கி தெரித்தன. வெங்கு அடுக்கலையில் நிலையை ஒட்டி விசுப்பலகையை எடுத்து போட்டுக்கொண்டு நிர்வாணமாக பத்மாசனத்தில் அமர்ந்திருந்தான். இரட்டை மாடி பஸ் நிலைக்கு அந்த பக்கம் நின்றது. இடுப்புக்கும் பஸ்ஸுக்குமான நூல் கயிறு அரையடி உயரத்தில் நிலைவாசலுக்கு குறுக்கே பாலம் போட்டிருந்தது. செல்லம்மாள் ஒவ்வொரு தடவையும் கயிற்றை தாண்டியபடியே இந்த பக்கமும் அந்த பக்கமும் போய்கொண்டிருந்தாள். சச்சு, பங்கஜம், கனகம் 3 பேர்களும் முகத்தை தொங்க போட்டபடியே அடுக்களை வந்து சேர்ந்தார்கள். அவர்களை கண்டதும், பாயசம் இன்னும் ஆகல என்றான் வெங்கு. மாமி, எங்களுக்கு அம்பி பாப்பாவை எடுத்து காட்ட மாட்டியா என்று கேட்டுக்கொண்டே மாமியின் முன்னால் சென்று நின்றாள் சச்சு. பங்கஜமும் கனகமும் மாமியின் பக்கவாட்டில் வந்து நின்றார்கள். மாமி குழந்தைகளின் முகத்தை பார்த்தாள். அவள் கண்கள் நிரம்பின. அப்புறம் காட்டுறேன்டியம்மா, நீங்க 3 பேரும் பல் தேய்ச்சிட்டு வாங்கோ என்றாள். குழந்தைகளுக்கு ஒன்றும் விளங்கவில்லை. காலையில் அவர்கள் முகத்தில் தோன்றிய பூரிப்பின் சாயலை கூட இப்போது காண முடியவில்லை. குழந்தைகள் படி இறங்கி கிணற்றடிக்கு செல்வதை கண்டதும் மேலும் துக்கம் பொங்கிற்று மாமிக்கு. வெங்குவுக்கு ஒன்றும் சுவாரஸ்யப்படவில்லை. அவனும் கிளம்பிவிட்டான். சில நிமிஷங்களுக்கெல்லாம் இரட்டை மாடி பஸ் ஒட்டுமாவை சுற்றி தொழுவத்தை நோக்கி ஓடிக்கொண்டிருந்தது. செல்லம்மாள் தோசையும் பாலும் எடுத்துக்கொண்டு மாடிக்கு சென்றாள். அப்பொழுது குஞ்சம்மா பல் தேய்த்து விட்டு முகத்தை துடைத்து கொண்டிருந்தாள். செல்லம், கோமதி எப்படி இருக்கா என்று கேட்டாள் குஞ்சம்மா. ஒண்ணுமில்ல என்றாள் மாமி. அவளை பார்க்க மனசு அடிச்சுக்கிறதடி எனக்கு. செல்லம்மா, என்ன ஜென்மம் முடியுது? கீழே பெண் இடுப்பு வழியில மாயறத்தை கூட மாடியை விட்டு இறங்க முடியாத ஜென்மம். மனசை எதுக்கு அழட்டிக்கிறேள்? இன்னைக்கு நேத்திக்கு ஏற்பட்ட விஷயமா இது? 10 வருஷமா இந்த நாடகம் தானே நடக்கிறது. எதுக்கும் மத்தியானம் கீழே வரத்தானே வரணும். அப்போ 2 நாழி கோமதி பக்கத்தில் உட்கார்ந்துருங்கோ. அன்று குஞ்சம்மாவுக்கு குளிமுறையானதால் கீழே வர வேண்டியிருந்தது. குஞ்சம்மாள் தோசையை விண்டு போட்டுக்கொண்டாள். நேத்து டக்கு வாங்கி போச்சு. ஏது இந்த பொண்ணு எல்லாரையும் அனாதி ஆக்கிடுமோன்னு பயந்து போனேன் என்றாள் செல்லம்மாள். இவ்வளோ சிரமப்பட்டதுக்கு ஆண் குழந்தையா பிறந்திருந்தா அவளுக்காவது ஆறுதலா இருந்திருக்கும் என்றாள் குஞ்சம்மா. என்ன சேர்ந்து சொல்லுங்கோ, நாளோட இப்போ 5 ஆச்சு. நீட்டிய கையில் பால் தம்பரை கொடுத்தாள் செல்லம்மா. ஒரு மடக்கு குடித்துவிட்டு தம்பளரை முக்காலியில் வைத்தாள் குஞ்சம்மா. போக போக நேற்று ரொம்ப சிரமப்பட்டு போச்சு. பேச்சு மூச்சு இல்லை, கூப்பிட பதில் இல்லை, காலும் கையும் ஜில்லிட்டு போச்சு. கடைசியில் தம் போதும் இல்லாமல் தான் குழந்தை பிறந்தது. 1/2 மணி நேரம் கழித்து கண்ணை முழிச்சு பார்த்தா திருன்னு முழிச்சா, ஆட்டுக்குட்டி மாதிரி. பக்கத்தில் போய், கோமதி என்னம்மா வேணும், பெத்து பழச்சாப்போ அப்படின்ன. காதோட, மாமி என்ன குழந்தைன்னு கேட்டா. மாமி நீங்களே சொல்லுங்க, நான் என்ன பதில் சொல்லுவேன்? எனக்கு அப்படியே தொண்டை அடைச்சுண்டு நெஞ்சோட பொறுமல் வந்துடுத்து. ஐயோ, இந்த ஒன்றும் தெரியாத குழந்தையுமா பாவி தெய்வம் இப்படி சோதிக்கணும்?
குஞ்சம்மாள் கன்னத்தில் கண்ணீர் வழிந்தது. புடவை தலைப்பால் முகத்தை துடைத்து கொண்டாள். நீங்க வேற மனசுல போட்டுக்காதீங்கோ, உங்க உடம்புக்கு தாங்காது, பால் ஆறிட போறது என்றாள் செல்லம்மா. குஞ்சம்மாள் பால் தம்பளரை கையில் எடுத்துக்கொண்டாள். இன்னைக்கு எல்லாருக்கும் கடுதாசு போட்டாகணுமே, ஒருத்தருக்கும் போட வேண்டாங்கிறா கோமதி. அவளுக்கு அவமானமா இருக்குமா? இந்த தடவையாவது சமத்தா ஒரு பெண் குழந்தைய பெத்துண்டு வாடின்னு சொல்லி அனுப்பிச்சானா ஆம்படையாங்கானா? ஏண்டி, இந்த வசையாவது எங்கள் ஆத்துக்காரர் பெயர் போட முடியுமோடி? மனசு இறங்குமா தேவிக்கு? இன்னும் ரயில் நகர்ந்ததும் மாமியாருக்காரி கத்தினாலாம். பெண் குழந்தை பிறந்திருக்குன்னு தந்தி கிடைச்சதுமே இந்த மூதேவியை முகத்திலேயே முழிக்க வேண்டாம்னு தீர்மானிச்சுட்டு வரவர் என்று சொல்லிட்டு ஓன்னு அலறா கோமதி. குஞ்சம்மாள் முகத்தில் பன்னீர் தெளித்த மாதிரி வியர்த்து விட்டது. காலும் கையும் பறந்தன. சரேல் என்று தலையை பிடித்து கொண்டாள். அப்படியே தலையில சாச்சிடு செல்லம்மா என்றாள் குஞ்சம்மா. போயும் உங்கள்கிட்ட வந்து சொல்றேன் பாருங்களேன், இந்த மூடத்துக்கு என்னைக்கு தான் புத்தி வர போறதோ, புத்தி கிட்டா மூடம் என்று நெஞ்சில் கை வைத்தபடி தன்னைத்தானே நொந்து கொண்டாள் செல்லம்மாள். அரை மணி நேரம் குஞ்சம்மா பக்கத்தில் உட்கார்ந்து விட்டு செல்லம்மா கீழே வந்தாள். செல்லம்மா பின் வராண்டாவில் வந்ததும் வெங்கு கொல்லையில் நின்று கொண்டு, மாமி மாமி, மாடு செத்து போயின்னு இருக்கு என்று கத்தினான். செல்லம்மா தொழுவம் பக்கம் சென்றாள். மாடு படுத்தபடி காலை தரையில் பட்டு பட்டென்று அடித்து கொண்டிருந்தது. கிழவர் முன்னால் உட்கார்ந்து முகத்தை தடவி கொடுத்து கொண்டிருந்தார். சண்முகம் பின்னால் நின்று கொண்டிருந்தான். 3 பெண் குழந்தைகளும் சற்று தொலைவில் வரிசையாக முட்டு குத்தி உட்கார்ந்திருந்தனர். காலையில் அடைந்த ஏமாற்ற உணர்வுக்கு இந்த காட்சி இதம் கொடுத்தது. எழுந்திருந்து போங்கடி இங்கிருந்து என்று கத்தினாள் மாமி. சும்மா இருக்கட்டும், குடி முழுகியா போகும், காலாகாலத்தில் எல்லாம் தெரிஞ்சுக்க வேண்டியதுதானே என்றார் கிழவர். இவர் ஒருத்தர் என்று சொல்லியபடி முகத்தை இழுத்து கொண்டே அடுக்கலைக்குள் சென்றாள் மாமி. குழந்தைகள் அங்கேயே உட்கார்ந்து கொண்டிருந்தன. வெங்கு மட்டும் கிழவர் பக்கம் நின்றான். மாடு தலையை தூக்கி ஒரு தடவை அலறிற்று. கன்றின் முகம் வெளிவந்து கொண்டிருந்தது. முகத்தை பார்த்தா காலங்கண்ணு மாதிரி இருக்கு என்றான் சண்முகம். ஆய மூடு, அவசகுனமா ஏதாவது உளராத, முகத்தை பார்த்தா தெரியுமோ, மண்டூஸ் மண்டூஸ் என்றார் கிழவர். ஒரு பார்வைக்கு அப்படி படுது என்று இழுத்தான் சண்முகம். நீர் ஒரு பார்வையும் பார்க்க வேண்டாம், நான் தான் சொல்றேனே கிடாரி தான் போகணும்னு. மேற்கொண்டு என்ன பார்வை வேண்டியிருக்கு, மண்ணா போன பார்வை. கிழவருக்கு ஆங்காரம் அடிவயிற்றிலிருந்து வந்தது. மாடு படக்கென்று எழுந்து நின்று இருபுறமும் பக்கவாட்டில் அசைந்தது. ஹோ ஹோ என்றான் சண்முகம். முகத்தை தடவி கொடுத்தவாறே ஹோ ஹோ என்றார் கிழவர். மாடு மீண்டும் படுத்தது. தாத்தா, பசுவுக்கு வாளில என்னது தொங்கிறது என்று கேட்டான் வெங்கு. கண்ணு போட போறதுடா, கிடாரி கண்ணு. கிடாரி பிறக்கும், உனக்கும் பாலை கறந்து தொந்திக்கு விட்டுக்கலாண்டா, யோகந்தாண்டா வயல என்றார் கிழவர். மாடு பே என்று பயங்கரமாக அலறிற்று. உடம்போடு ஒரு தடவை நெளிந்து புரண்டது. கண்ணு விழுந்திட்டு என்று கத்தினான் சண்முகம். என்ன கண்ணு என்று கேட்டுக்கொண்டே கிழவர் பின்பக்கம் வந்தார். அதே சமயம் மாடு சட்டென்று எழுந்து மிகுந்த பரபரப்புடன் பின்புறம் திரும்பி கன்றை மோந்து பார்த்தது. சண்முகம் வாளை தூக்கி பார்த்துவிட்டு கிடாரே என்றான். கிடாரே கிடாரே என்று கத்தினார் கிழவர். ஏமாற்றத்திலும் மனச்சோர்விலும் ஆழ்ந்திருந்த குழந்தைகள் கனப்பொழுதில் இந்த உற்சாகத்தை வாங்கி கொண்டன. 3 பெண்களும் கையை தூக்கி குதித்தபடி கிடாரி கிடாரி என்று கத்தினர். வெங்கு ஒருபடி மேலே சென்று கிடாரிக்கு ஜே என்று கோஷம் எழுப்பினான். பெண் குழந்தைகளும் அதை ஏற்றுக்கொண்டார்கள். கிடாரிக்கு ஜே! இந்த சந்தோஷ செய்தியை அறிவிக்க அடுக்கலையை பார்த்து விரைந்தார் கிழவர். அவசரத்தில் வேஷ்டி நெகிழ்ந்துவிட்டது. அதை சரியாக கட்டிக்கொள்ளவும் பரபரப்பு இடம் கொடுக்கவில்லை. வயிற்றோடு துணியை அழுத்தி பிடித்து கொண்டே செல்லமா கிடாரே கிடாரே என்று கத்தினார். ஊர்வலம் கிணற்றடியை சுற்றி சென்று கொண்டிருந்தது. கிணற்றடியில் துவைக்க போட்டிருந்த ஜம்பரையும் கையில் எடுத்துக்கொண்டு விசிறினான் வெங்கு. ஏக காலத்தில் 4 புஜங்கள் வானத்தில் நிமிர்ந்தன.
கிடாரிக்கு ஜே. கிழவர் தேன்கூடு பக்கம் வந்து குஞ்சமா குஞ்சமா என்று கூப்பிட்டார். சாளரம் திறந்தது, தலை முளைத்தது. கிடாரே. அப்படியா? குஞ்சம்மாள் சிரித்தாள். வாசல் பக்கம் வந்த பொழுது சபேசையர் இல்லை என்பதை உணரவே கோஷம் வலுத்தது. பங்கஜம் திடீரென்று கிடாரி கண்ணுக்கு ஜே என்று கோஷத்தை விஸ்தரித்தாள். தொடர்ந்து கிடாரி கண்ணுக்கு ஜே என்ற குரல்கள் எதிரொலித்தன. கோமதியிடம் அறிவிக்க முடியாமல் போனதில் வருத்தம்தான் கிழவருக்கு. அவள் அசந்து தூங்கிக் கொண்டிருந்தாள். கிழவர் கொல்லைப்புறம் வந்தார். குழந்தைகளும் வீட்டைச் சுற்றி பின்பக்கம் வந்து சேர்ந்தார்கள். செல்லம்மா பின் வராண்டாவில் நின்றபடி ஊர்வலம் வரும் அழகை கண்டு அகமகிழ்ந்து போனாள். வெங்குவின் கை உதறலையும் முகபாவத்தையும் பார்த்து உடம்பு குலுங்க சிரித்தாள். அப்படியே படி இறங்கி வந்து அவனை கட்டிக்கொண்டு, போதுண்டா கண்ணு சத்தம் போட்டது, தொண்டை கட்டிக்க போறது என்றாள். வெங்கு அவள் முகத்தை ஏறிட்டு பார்த்து, பாயசம் ஆச்சோ என்று கேட்டான். நன்னா கேட்டப்போ, கிடாரி வந்திருக்கு, நான் வச்சு தரேன் உனக்கு என்றாள் செல்லம்மா.